பாம்பன் சுவாமிகள் தனது முதல் பாடலை எப்படி எழுதினார்ன்ற கதை உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் அந்த கதையை சொல்றேன். பாம்பன் சுவாமிகளோட அப்பா சில தென்னைமர தோப்புகளை வச்சுட்டு இருந்தாரு. அந்த தென்னைமர தோப்புகளை பார்வையிட ஒரு நாள் நம் பாம்பன் சுவாமிகளைய கிழக்கு நோக்கி சென்றாரு. முதல் தோப்புக்குள்ள நுழையும் போது தனது அப்பா உள்ள இருப்பதை தெரிஞ்சிட்டாரு பாம்பன் சுவாமிகள். அதனால தோப்புக்குள்ள போகாம வாசல்ல நின்னுட்டாரு. அந்த நேரம் கந்தசஷ்டி கவசம் பாடலை எழுதியவர் யாருன்ற தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இவருக்கு வந்தது. உடனே கையில இருந்த கந்தசஷ்டி கவசம் புக் எடுத்து பிரிச்சு பார்த்தாரு யார் எழுதுனதுன்னு சொல்லிட்டு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த பாடலை எழுதியவர் பாலதேவராய சுவாமிகள் தான். கந்தசஷ்டி கவசம் போலவே முருகப்பெருமான் மேல தாமும் ஒரு பாடல் பாடணும் அப்படின்ற எண்ணம் இவருக்கு வந்தது. அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சாராம். உடனே கிழக்கு பக்கம் திரும்பி பார்க்க சூரிய உதயமும் ஆச்சு. இதுதான் நல்ல நேரம் தெரிஞ்சிட்டு, என் ஆண்டவன் ஆகிய குமார பகவானே, நின்னையே பல பாக்களும் பாடுவேன், அருணகிரிநாதர் பெயர் வைத்தே அனைத்து பாடல்களையும் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி எடுத்தாராம். நீங்க அருணகிரிநாதருக்கு எப்படி வாக்களிச்சீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை கேட்டாராம். உடனே இவர் காதுகள்ல கங்கையில் சடையர் பறித்துன்ற வார்த்தை ஒலிச்சுதான். அதனால அந்த வார்த்தையை வச்சு தனது முதல் பாடலை எழுதி முடித்தாராம். இனிமேல் தினமும் நான் உங்களுக்காக ஒரு பாடல் எழுதுவேன். அது காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி எழுதிட்டு தான் நான் என் உணவுலயே கை வைப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியும் எடுத்தாராம். 100 நாட்களுக்கு அவர் சொன்ன மாதிரியே 100 பாடல்கள் எழுதினார். கடைசியா முடிச்ச 100வது பாடல் பாத்தீங்கன்னா திருத்தணி மலையை வைத்துதான் முடிச்சாராம். பின்னர் கந்தசஷ்டி கவசம் 36 முறை படிக்கிறதையும் நிப்பாட்டி விட்டாராம். இப்படிதான் பாம்பன் சுவாமிகள் தனது முதல் பாடலை எழுதினார். நம்ம அடுத்த பதிவுல சுவாமிகளுக்கு எப்படி சராட்சர உபதேசம் வந்ததுன்றதை பார்க்க போறோம். மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகாசரணம், குருவே சரணம்.